வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. கள்ளக்குறிச்சி விசச்சாராய சாவு விவகாரத்தை கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்கம் கார்த்திகேயன், விவரங்கள். பிற்பகல் வணக்கம் சுபா. சென்னை ஓட்டேரி துணை ஆணையர் அலுவலகம் அருகே கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தோர் வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய கோரி கைது அமைப்பினர் தற்போது போராட்டம் நடத்தி வருகின்றனர். அந்த போராட்டமானது தற்போது தள்ளுமுள்ளாக மாறி அவர்கள் கைது செய்யும் நிலைமைக்கு தள்ளப்பட்டனர். கள்ளக்குறிச்சியில் துக்க நிகழ்ச்சிக்கு சென்ற சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கள்ளச்சாராயம் அருகே அதில் 58 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவமானது தமிழகம் மட்டுமின்றி பல மாநிலங்களில் பெரும் அதிர்வலைவை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் சுமார் 18 பேர் கைது செய்யப்பட்டு தற்போது இந்த வழக்கினை சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில் வடசென்னை இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பாக கள்ளச்சாராய வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய கோரி சென்னை ஓட்டேரி துணை ஆணையர் அலுவலகத்தை வடசென்னை டைபி அமைப்பினர் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் நீங்கள் அனுமதி பெறாமல் நீங்கள் இதுவாறு போராட்டம் நடத்துவது சட்டவிரோதமானது என்றும் பொது அமைதிக்கு குந்தம் விளைக்கும் வகையில் நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள் என கூறி காவல்துறையினர் அவரிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆனால் அவர்கள் போராட்டத்தை கைவிட மறுத்ததை அடுத்து காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு உண்மை குற்றவாளிகளை கைது செய்யும் வரை எங்களது போராட்டமானது தொடரும் என கூறினர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் சுமார் 30க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபடும் போது இருவருக்கு இடையே தள்ளுமுள்ளானது ஏற்பட்டது. இதனையடுத்து அரசு பேருந்து வாகனம் ஒன்று வரவழைக்கப்பட்டு அந்த 50க்கும் மேற்பட்ட இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தைச் சேர்ந்த அந்த உறுப்பினர்களை கைது செய்தனர். அவர்கள் கைது செய்யப்பட்டு தற்போது அங்குள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் தற்போது அவர்கள் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டாலும் அந்த திருமண மண்டபத்திற்கு கீழே இருக்கும் 2 சக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனங்களை பாதுகாக்கும் இடமான பார்க்கிங் எனப்படும் இடத்தில் தான் அவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தற்போது அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இதனைத் தொடர்ந்து காவல்துறை சார்பில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குறித்த பெயர் விவரம் சேகரிக்கும் பணியானதும் தற்போது நடந்து வருகிறது. இந்த அமைப்பினர் தங்க வைக்கப்பட்டுள்ள அந்த திருமண மண்டபத்தின் பார்க்கிங் ஏரியாவில் எந்தவித ஒரு கழிப்பற வசதியோ மற்றும் ஒரு காற்று வசதியோ இல்லாத சூழலில் ஒரு கைதிகளை சிறையில் அடைத்து வைப்பது போல் தற்போது காவல்துறையினர் அழைத்து வைத்ததாக குற்றம் சாட்டி தற்போது அங்கும் இந்த டைபி அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சுபா, விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.